அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இடி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இடினா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்கு இப்போ பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து இடி வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அந்த டாஸ்மார்க் நிறுவனத்தில் போயிட்டு ரைட் ஆகி அதை ஒரு சம்திங் அமௌண்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ அது இன்னும் நிறுவனமால் இப்போ வந்து கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க டாஸ்மார்க் நிறுவனம். அதனால் அந்த இடி பற்றி படித்தே ஆகணும். ஏன்னா அந்த இடி வந்து இப்போ ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது என்ன, எப்படி வந்துச்சு, அதோட பவர் என்ன, அதை மட்டும் பார்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு வந்து இடி அப்படின்னு என்னென்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற நான் வச்சுக்கணும். இடி என்னது? டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இடி அதான் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இடின்னு வருது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட வேலை என்ன அப்படின்னா, பண மசோதா தடுப்பு சட்டம். அந்த பணம் மோசடி பண்ணுறாங்களே, பணம் மோசடி பண்ணுறதையும் அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ், அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம், நம்ம வெளிநாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது அது முக்கியமான வேலை. பண மோசடி, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் அதான் மணி லாண்டரிங் அண்டு வயலேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லா. இரண்டு நல்லா நான் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்துக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்னா, த டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன் மேண்டேட்டட் வித் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் அண்ட் வயலேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாவே மணி லாண்டரிங், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம், வேறு எதுவுமே தேவையில்ல. அடுத்து வந்து இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வந்து உள்துறை அமைச்சத்துக்கு கீழே வரல. இது எது கீழே வருதுன்னா ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அந்த ரெவன்யூ கீழே இருக்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. இதனால் நான் வச்சுக்கோங்க, ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. நீங்கள் வாட்டுக்க இதை போட்டக்கூடாது, நம்ம சிபிஐ வரணும் உள்துறை அமைச்சகம் அந்த போட்டக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொஸ்டின் இந்த ஆஸ்பெக்ட்லையும் கேட்குறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்ற கேட்குறாங்க. அதனால் இடி அப்படின்ற என்னென்னா, சரியா, இடி அப்படின்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏபிசி நான் வச்சுக்கோங்கள, ABCDEFன்னு வருமா, இந்த ஈயை தூக்கி நடுவில் போட்டுருங்க, இடிஎஃப்னு வச்சுக்கோங்க, இடிஎஃப். ஓகேவா? இப்போ இடிஎஃப்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், இல்லை டிஇஎஃப்னு கூட வச்சுங்க, டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். டிஇஎஃப்னா ஃபினான்ஸு. அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா ஃபினான்ஸ் கீழே வருது அப்படின்ற நான் வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. டிஇஎஃப்னு நான் வச்சுக்கோங்க, டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், பக்கத்தில் எஃப் போட்டோம்னா ஃபினான்ஸு, ரெவன்யூ ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ரெவன்யூவில் இதில் வருது ரெண்டு தான். இடி வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன், ரெண்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். ஒன்று அஃபென்ஸ் ஆகாத மணி லாண்டரிங், இன்னொன்று வந்து வயலேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லா. இந்த ரெண்டே இது பண்ணும். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அது இடிஎஃப்னு வச்சோம்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபினான்ஸ், ரெவன்யூ ஃபினான்ஸ் அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. அது இதை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி வந்துச்சு, இடி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது எப்போ ஆரம்பித்தாங்க? 1956 ஆரம்பிச்சிருக்காங்க, May 1. டைரக்டரேட் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1956. அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சருக்கு கீழே இருந்திருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பொருளாதாரத்துக்கான விவகாரங்கள் துறை அமைச்சர்கள் இருந்திருக்கு. அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபேர்ஸ். எப்போ ஆரங்க? 1956. இது எப்படி நான் வைக்கணும் அப்படின்னா, இந்த இதை மட்டும் நான் வச்சுங்க. இப்போ வந்து ஏபிசியில் இ வந்து எத்தனை எழுத்துனா 5 எழுத்தாமல் 5 அப்படின்ற நான் வச்சுங்க. 5னா 5, 1956 அப்படின்ற நான் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1947 வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு கொண்டு வருவாங்க. அது எதுக்குன்னா, அந்த வயலேஷன், அதாவது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஒரு 1947 கொண்டு வராங்க. அதுக்காண்டி கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி இந்த ஈடின்ற ஒன்று கொண்டு வராங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு இந்த ஃபெரா அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1947. இது 47 கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் 1956 வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1957 வந்து பேர் மாற்றம் பண்ணுறாங்க. 1957 எப்படி பேர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் அப்படின்ற வந்து எப்படி மாற்றுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் 1957. அடுத்த வருஷமே மாற்றுறாங்க, 56 கொண்டு வராங்க, 57 கொண்டு வராங்க.
அதுக்கு முன்னாடி 2 இடத்துல இருந்திருக்கு பிரான்ச்சு, பாம்பேயும் கல்கத்தா 2 இடத்துல இருந்துச்சு. அடுத்து என்னென்னா மெட்ராஸ்லையும் கொண்டு வந்தாங்க, 3 இடத்துல கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ஒரு மேப்பை போட்டோம் அப்படின்னா எங்கெங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாம்பேயில் 1, கல்கத்தாவில் 1, சென்னையில் 1, 3 இடத்துல இருக்குது ஈடி. சரிங்களா? ஈடி எத்தனை இடத்துல இருக்குது? 3 இடத்துல இருக்குது அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. எப்போ ரீநேம் பண்ணுறாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் 1957 அடுத்த வருஷம் பண்ணுறாங்க. 1960 வந்து டிபார்ட்மெண்ட் மாற்றுறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் த ஃபினான்ஸ் அப்படின்றதுக்கு வருது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1973 என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெரா வந்து ரிப்பீல்டு பண்ணுங்க. ஃபெரா மொத்தம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்டை வந்து மொத்தமாக தடை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. ஃபெரா 1973 ஒன்று கொண்டு வராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1973 வந்து ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 47 ஃபெரா கொண்டு வராங்க. 47 கொண்டு வரதுக்கு இதை மானிட்டர் பண்ணுறக்காண்டி 1956 ஈடி யூனிட் கொண்டு வராங்க. 57 வந்து பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க. 60 டிபார்ட்மெண்ட் மாற்றுறாங்க. 73 வந்து ஃபெராவே ரிப்பீல் பண்ணுறாங்க. With onset of the process of the economic liberalization of the FERA 1973, which was regulatory law, was repealed in its place a new law. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெரா 1973 ரிப்பீல் பண்ணிட்டு அதை தடை பண்ணிட்டு இந்த ஃபெமா அப்படின்றத கொண்டு வராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 கொண்டு வராங்க. இது 2000 வருது. நமக்கு வந்து இது வரைக்கும் டிஎன்பிசி என்னன்னா ஃபெரானா என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க, அந்த ஃபெராவோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இதுவும் நல்லா பார்த்துங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட் அப்படின்னா 1973, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 1999. அது மட்டும் அவ்வளோதான். 56, 73, 79. இது எப்போருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 2000 எஃபெக்ட் ஆகுது. 2000 எஃபெக்ட் ஆகுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா சர்வதேசத்தில் பண மோசடி ரொம்ப நடக்குது. பண மோசடி ஓவர் நடக்குது. அதுக்காண்டி அந்த 2000 சம்திங்கில் வந்து பண மோசடி அதிகமாக நடக்கிறனால அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டை இன்னும் உள்ள கொண்டு வராங்க. பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்எல்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மணி லாண்ட்ரிங் ஆக்ட், பண மசோதா தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டம் எதுவுமே இல்லை இந்த பிஎம்எல்ஏ கீழே. ஆனால் இது இப்போ தான் கொண்டு வராங்க இந்த பிஎம்எல்ஏன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா குற்றவாளிகளை வந்து தண்டனை கொடுக்குறதுக்கு வந்து இந்த இதுக்கு அதிகாரம் இருக்குது. அது வந்து கண்டுபிடிக்க மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபெரா ஃபெமாலாம் கண்டுபிடிக்கிற மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இது அவங்கள வாங்கி தண்டனை கொடுக்குறோட அதிகாரம் வந்து இந்த பிஎம்எல்ஏ இருக்குது. அதனால் நமக்கு என்னென்னா பிஎம்எல்ஏ அப்படின்னா என்ன மட்டும் பார்த்துங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஃபெரானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 47, 73 2 இருக்குது. 47 தூக்கிட்டு 73. அடுத்து இந்த 73 தூக்கிட்டு 99 ஒன்று விடுறாங்க. ஃபெமான்னு சொல்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அடுத்து வந்து பிஎம்எல்ஏனா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். சரி, அந்த ஃபெரா ஃபெமா வந்து குழப்பம். அதுக்கு எப்படி நான் வச்சுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நான் அது ஃபெரா, ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா ஃபெரா ஃபெமா. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 1973, இது 1999. 1947 இது பண்ணிட்டு தான் ரிப்பீல் பண்ணிட்டு தான் 1977 கொண்டு வராங்க. 73 கொண்டு வராங்க. இது வந்து 1993 கொண்டு வராங்க. இப்போ இதே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபெரா ஃபெமா வந்து ஆர்டர் படுத்துங்க, இந்த சட்டத்தை ஃபுல்லாக ஆர்டர் படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளை இடி எப்போ ஆரம்பித்தாங்க, அது ஃபெரா ஃபெமா பிஎம்எல்ஏ இது சட்டத்தை ஆர்டர் வைஸ் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து இந்த வருஷம் படிச்சிருக்கணும். இதில் நமக்கு 2 ரொம்ப முக்கியமாக குழப்பறது என்னென்னா இந்த ஃபெராவும் பெமாவும் குழப்பம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இது 2 மட்டும் நான் வச்சுங்க. நம்ம கடவுள் நான் வச்சுங்க. ராமான்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ராமா இப்படி நான் வச்சுக்கிட்டோம், குழப்பாது. ரானா ரானா என்னது ரெகுலேஷன் ஆக்ட். எம்ஏனா மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அது 47, 73, 99. அடுத்து வந்து என்னென்னா பிஎம்எல்ஏ. ராமே எம்எல்ஏ அப்படின்னு வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? ராமே எம்எல்ஏ. ராமே யார்? எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏன்றது மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு. ராம எம்எல்ஏ 73, 99, 2002. ஓகேங்களா. இது எப்போ இருந்து வருது அப்படின்னா 2005 ஈடிக்கு கீழே வந்துடுது. இன்ட்ரஸ்டட் வித் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன ஆக்டான ஈடி கீழே வருது. இந்த ரெண்டு அதாவது இந்த ஃபெராவையும் இந்த பிஎம்ஏல 2 சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிற வேலை தான் ஈடி வேலை, முக்கியமான வேலை. அதனால் இந்த 2 சட்டம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஓகே, இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈடி இப்போ இதை மட்டும் பார்த்துருவோம், ரிவிஷன் பண்ணி விட்டுருவோம் சக்குன்னு. ஏன்னா ரிவிஷன் பண்ணிட்டே போனால் தான் கரெக்டாக இருக்குது. ஈடி என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஈடி என்னன்னு பார்த்துக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்மெண்ட், அமலாக்கத்துறை. இந்த இப்போ டாஸ்மாக் ரைடு, பண மோசடி, பொருளாதார மோசடின்ற உங்களுக்கு எந்த குற்றம் தெரிஞ்சாலும் அதில் ஆளை இறங்கி ரைடு பண்ணுறதுல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஒரு
அதிகமாக இருக்கும். இதோட விலை அதாவது இதோட தவறுகள்லாம் பின்னாடி அதை பார்ப்போம். அது என்னென்ன இருக்குது, ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது, அதை பார்த்துக்குவோம். இது 2 ரொம்ப முக்கியம். அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங், பண மோசடி. அடுத்து வந்து வயலேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில், அது 2 ரொம்ப முக்கியம். எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த இது வழக்கம் போல் தான். EDF, ABCDEF சொல்லுவோம்ல. DEF டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், Fனா ஃபினான்ஸு நான் வச்சுக்கணும். டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், எஸ்மா டிஃபென்ஸ். உங்களுக்கு சின்னதாக நான் வச்சுக்கணும்னா கொஞ்சம் மறக்காது, அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து எப்போ ஆரம்பிக்கிறான்னா 1956, 1 மே 1956. ஈன்றது ஏபிசியில் 5ஆவது எழுத்து. அப்போ 5 அப்படின்னா 56 அப்படின்றது நான் வச்சுக்கணும். 5க்கு அப்புறம் 6, 56. அங்கே டக்குன்னு நமக்கு நான் வராது. இப்போ 56, 77, 8 இந்த ஈயை நான் வச்சுக்கிட்டோம்னா 5 நான் வந்துடும். அப்போ 56. உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வேறு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. இது எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1947 வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கிறது அந்த ED என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அது 2 யூனிட்டில் 2 இடத்துல இருந்துச்சு, பாம்பே கல்கத்தால. அப்புறம் 1957 அடுத்த வருஷமே பேர் மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அது இப்போ மெட்ராஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க, 3 இடத்துல இருக்குது. இப்போ 1960 வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்கனாமிக் அஃபேர்ஸ்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபெரா 1947 ரிப்பீல் பண்ணுறாங்க, தடை பண்ணிவிட்டு 1973 ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபெரா அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ரிப்பீல்டு, சரியா, தடை பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து அந்த ரிப்பீல் பண்ணிவிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ஃபெமா அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. அது 2000 நடைமுறைக்கு வருது. அடுத்து PMLA அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இதற்கு எல்லாமே முக்கியம். அந்த இதில் கேட்பாங்க, இந்த அப்ரிவேஷன்ஸில். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, PMLA. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 எப்போ நடைமுறை? 2005 ED கண்ட்ரோலில் போயிடுது. ஓகேவா? இது வரைக்கும் முடிஞ்சு. ராமா MLA அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். ராமா MLA ஒருவேளை கேட்டாங்க, ஒருவேளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிற, ஒருவேளை ஆர்டர் வைஸாக வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படி நான் வச்சுக்கணும். ரானா ரெகுலேஷன் ஆக்ட், MAனா மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அடுத்து MLAனா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். பண மசோதா தடுப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பண மசோதா தடுப்பு சட்டத்தில் நிறையா பேர்த்த கைது பண்ணுவாங்க. இந்த டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அந்த டாஸ்மார்க் நிலத்தில் ஊழல்னால அவரை கைது பண்ணி, ஒரு முதல்வரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதனால் அந்த EDயோட ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ED நிலத்திலே பிடிச்சிங்க. டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, டெல்லியில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா மொத்தம் 5 மண்டல ஆஃபீஸ் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸ்னால் மண்டல அலுவலகம் எங்கெங்கன்னா இருக்குன்னா வழக்கம் போல் ஏற்கனவே 3 பார்த்தோமா, ஒரு மேப் போட்டோம் அப்படின்னா டக்கு கொஞ்சம் இந்தியா மேப் பண்ணியிருக்கு, நான் வச்சுக்கோங்க. ஓகே, எங்கெங்கே இருக்குது? ஒரு படத்தை போட்டோம்னா ஈஸியாக இருக்குது. மும்பையில் 1, சென்னையில் 1, சண்டிகரில் 1, கொல்கத்தாவில் 1, டெல்லியில் 1. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, மேலே 4, கீழே 1. தென்னிந்தியாவில் 1 இருக்குது. மேலே இருக்குது பாம்பே, சண்டிகர், கல்கத்தா, டெல்லி. இது 5 மண்டல ஆஃபீஸ் இருக்குது, 10 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, 11 சப் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அடுத்து 10 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, 11 சப் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. அதை யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட், STFன்னு சொல்கிற ஸ்பெஷல் டைரக்டர் வந்து இது பண்ணுவாங்க. ஹெட்டடாக இருப்பாங்க, தலைமை இருப்பாங்க. ஜோனல் ஆஃபீஸுக்கு ஹெட்டட் யாருன்னா டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. சப் ஜோனல் ஆஃபீஸுக்கு ஹெட் யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் AD இருப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னா டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் என்னென்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேருந்து ஆள் வருவாங்க. அது IRSஆக இருக்கலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸாக இருக்கலாம், IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸாக இருக்கலாம், IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், எக்ஸைஸ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அண்ட் போலீஸ் எதாவது வேணாலும் இருக்கலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலே வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2021 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. 2 ஆர்டினன்ஸை வந்து நம்ம யாருன்னா பிரசிடென்ட் கொண்டு வராப்புல 2021 2 ஆர்டினன்ஸை கொண்டு வராப்புல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட பதவி காலத்து வந்து 2 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களோட ஹை லெவல் கமிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க. அந்த விஜிலன்ஸ் கமிஷனர், CVC, CBI இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த ED டைரக்டரோட சர்வீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி ஓகேன்னு சொன்னால் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு 5 வருஷமாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? புரியுதா?
எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. 5 ரீஜனல் சென்டர் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு மட்டும் ரீஜனல் சென்டர் மட்டும் பார்த்துங்க. மும்பை, சென்னை, சண்டிகர், கல்கத்தா, டெல்லி. 10 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. 11 சப் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. ஜோனல் ஆஃபீஸ்னால் டெப்டி டைரக்டர், சப் ஜோனல் ஆஃபீஸ்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேவா? ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேருந்து வரவங்களாம் இருக்கலாம். ஐஏஆர்எஸ் அந்த கம்ப்ரைசஸ் ஆஃபீஸ்னு இவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ், இந்தியன் போலீஸ் சர்வீசஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், எக்ஸைஸ் ஆஃபீஸர்ஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அண்ட் போலீஸ் இவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து ஹை லெவல் கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். 2021 அமௌண்ட் அடிப்படையில் 5 பேர் இருப்பாங்க. அதில் சிவிஜி, அந்த சிபிஐ இவங்க எல்லாருமே இருப்பாங்க அந்த 5 பேர் கமிட்டியில். அவங்க சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு. இது அமலாக்கத்துறை அதிகாரம் என்னென்ன இது ஏற்கனவே பார்த்தோம். 1956ஆம் ஆண்டு அமலாக்க பிரிவு இந்தியாவில் நிறுவப்பட்டது. ஓகே. அந்த ஃபெமான்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆகிய 2 நிதி சட்டங்களின் விதிகளை செயல்படுத்த இந்த பிரிவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த 2 தான் அந்த பண மோசடி பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குது. 2க்கு இந்த 2 தான். ஏன்னா ஃபெமா அந்த ஃபெரால ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அதாவது அதெல்லாம் ரத்து பண்ணிட்டு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காண்டி இந்த 2 சட்டத்தை கொஸ்டினில் கேட்கலாம். எந்தெந்த 2 சட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கு வந்து இந்த பிரிவுக்கு அதிகாரம் வந்திருக்குன்னா ஃபெமாவும் பிஎம்எல்ஏவும். ஃபெமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு, பிஎம்எல்ஏ அப்படின்னா பண மசோதா தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அமலாக்கத்துறை முக்கிய பணி என்னன்னா பொருளாதார சட்டத்தை அமல்படுத்துவது, பொருளாதார குற்றத்தை தடுப்பது. பொருளாதார சட்டத்தை அமல்படுத்துவது 2 சட்டம் தான் பொருளாதார சட்டம். பிஎம்எல்ஏ அடுத்து வந்து ஃபெமா. பொருளாதார சட்டத்தை அமல்படுத்துவது, பொருளாதார குற்றத்தை தடுப்பு 2 ஆகும். 2 சட்டங்களை செயல்படுத்துகிறத சொல்லியாச்சு. ஃபெமா அப்படின்ற என்னது அப்படின்னா ஒரு சிவில் சட்டம். ஃபெமான்ற ஒரு சிவில் சட்டம். இதெல்லாம் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் ஒழுங்குமுறையின் சந்தேக மீறல் விசாரிக்கவும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரம் கொண்டது. அதாவது தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அப்படின்னா அபராதம் விதிக்கிற அதிகாரம் வந்து ஃபெமாவில் இருக்குது. ஆனால் பிஎம்எல் என்ற குற்றவியல் சட்டம். பண மோசடி செய்பவர்களை கைது செய்து, இதான் முக்கியம், பண மோசடி செய்பவர்களை கைது செய்து வழக்கு தொடுப்பதை தவிர திட்டமிட்ட குற்றச்செயலில் இருந்து பெறப்பட்ட சொத்துக்களை கண்டறிவதற்கும், கைது செய்ய மட்டும் இல்லை அந்த சொத்துக்களை கண்டறிவதற்கும் தற்காலிகமாக பறிமுதல் செய்வதற்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தும் அதிகாரம் உள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபேமஸ் சினிமா டைரக்டரோட சொத்தை ஃபுல்லாக முடக்கி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்றத்துக்குலாம் அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அதனால் அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் முடக்கி வைக்கிறோம். நான் யார் பேர் சொல்ல விரும்பலை. இது ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. ஓகேவா? அதனால் இந்த பிஎம்எல்ஏன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறது இந்த பிஎம்எல்ஏ. இதில் பண மோசடி செய்பவர்களை கைது செய்ய மட்டும் பண்ண மாட்டாங்க. திட்டமிட்ட குற்ற செயலிலிருந்து பெறப்பட்ட சொத்துக்களை கண்டறிஞ்சு அந்த சொத்தை ஃபுல்லாக தற்காலிகமாக பறிமுதல் செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விசாரணை நடத்தும் அதிகாரம் உள்ளது. இதுதான் பிஎம்எல்ஏ. ஓகேவா? இவ்வளோ தான். ஜஸ்ட்டு ஒரு இதை மட்டும் பார்த்துக்குருவோம். என்னான்னு தெரியாமல் போகக்கூடாது. ஈடினா என்னன்னு பார்த்துக்குங்க. வாட் இஸ் த டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்? ஈடினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்மெண்ட். ஓகேவா? எப்போ எத்தனாவது 5வது ஆயிரம்னா 1956 ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனாவது 5வது அப்படின்னா மே மாதன்றது 5 அப்படின்னா மே 1955 ஆரம்பிச்சிருப்பாங்க. அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அண்டு வயலேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லா. அந்த சர்வதேச பண பரிமாற்றத்தில் வந்து ஏதாவது மோசடி நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இடிஎஃப்னு சொன்னோமா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸு. ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. 1956 உருவாக்குறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்காக இருக்குது. எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. 1957 வந்து பேர் மாற்றுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்னு சொல்லி மாற்றுறாங்க. இந்த 1956 எது கொண்டு வராங்கன்னா 1947 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வருவாங்க. அடுத்து 1973 வந்து அந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 2 இடத்துல இருக்குது. பாம்பே, கல்கட்டா இருக்குது. அடுத்து வந்து 1957 பேர் மாற்றணுன்னே சென்னையிலையும் கொண்டு வந்துடுறாங்க. 3 இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து 1960 டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் டைரக்டர் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு போயிருது. அடுத்து ஃபெரா வந்து அந்த 1947 ரத்து பண்ணிவிட்டு 1973 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஆக்ட். அப்புறம் 1973 ரத்து பண்ணிட்டு 1999 கொண்டு வராங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆர்டர் படி பார்த்தோம்னா ராமா எம்எல்ஏ நான் வச்சுக்கோங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டிங் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அடுத்து வந்து எம்எல்ஏ அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆன்டி மணி லாண்ட்ரிங் ரெஜிம், சர்வதேச பண மசோதாவை தடுக்கிறக்காண்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ணலாம்? கைது பண்ணலாம், சொத்துக்களை முடக்கலாம், அதை பண்ணுற விசாரணைக்கு ஒன்று அதிகாரம் வந்து இதில் இருக்குது. எப்போ நடைமுறைக்கு ஈடி கீழே வருதுன்னா 2005 வருது.
ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருப்பார். மொத்தம் 5 இடத்துல இருக்குது. சென்னை, இங்கிட்ட அப்படியே சென்னை, கல்கத்தா, அப்படியே அங்கே போனோம்னா மேலே சண்டிகர், அப்படியே டெல்லி, அப்படியே பாம்பே. ஓகேவா, 5 இடத்துல 10 ஜோனல் ஆஃபீஸர், 11 சப் ஜோனல் ஆஃபீஸர் தான் தேவையில்ல. ரெக்யர்மெண்ட் டேரெக்டாக வருவாங்க. அடுத்து வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலேருந்து வருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸ்டெண்டு இந்த சிபிஐலேருந்து வருவாங்க. 2021 அமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹை லெவல் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் கொடுக்கும். அதில் யாருன்னா சிபிஎஸ்சி கமிஷனர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சிபிசி, சிபிஐ அந்த கமிஷனர், சிபிஐயில் கமிஷனராக இருப்பாங்க. அடுத்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இதுதான் 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஃபெமா, இந்த ஃபிஎம்எல்ஏ, இந்த 2 நிதி சட்டங்கள் விதிகளை செயல்படுத்துறதுக்கு இந்த பிரிவுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த 2 செயல்படுத்துகிற அதிகாரம் வந்து இந்த இடிக்கு இருக்குது. பொருளாதார சட்டத்தை அமல்படுத்துவது, பொருளாதார கூட்டத்தை தடுப்பது ரொம்ப முக்கியமானது. சரியா, ஃபெமான்ற வந்து ஒரு சிவில் சட்டம். இதில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஜெயிலில் போடுறது அந்த இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அபராதம் விதிக்கலாம். ஆனால் பிஎம்எல்ஏன்றது ஒரு குற்றவியல் சட்டம். இதில் கைது பண்ணலாம், சொத்துக்களை முடக்கலாம், அதெல்லாம் அதிகாரம் எல்லாமே இருக்குது. ஓகேவா, நன்றி. இப்படிக்கு அருண், உங்கள் மகிழன் சேனலிருந்து.